ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ அதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தாங்க அதிரடியாக சொல்ல போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? சனியை பற்றி தான் சொல்ல போகிறேன். சனி அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான ஒரு கிரகம். இவர் கிரகம்னு சொல்லலாம், கடவுள் என்று சொல்லலாம். அதனால தான் எல்லா சிவன் கோவில்கள்லேயும் அந்த ஈசான்ய மூலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த சனி மூலையில் சனீஸ்வரனுக்குன்னு ஒரு சன்னிதானம் அமைத்து அவர் தனியாக வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுது. அவரை வழிபாடு செய்யப்படுவதற்கு காரணம் என்னன்னா, அவரை வழிபட்டாதான் பெரிய பெரிய தோஷங்கள் சனினால் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்க முடியும். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். நல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கையை புரட்டியும் போடுவார், புரட்டிகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நல்லாவும் பண்ணுவார். அந்த பவர் சனிக்கிட்ட இருக்குது. இவர் ஏன் சிவன் கோவிலில் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வரர் பட்டம் பெற்ற ஒரே கடவுள் இவர் தான், கிரகம் இவர் தான். அதனால தான் ஈஸ்வரர் கோவிலில் இவர் இருக்கிறாரு. இவருடைய பெயரே சனீஸ்வரர் என்பது தான். இவர் நீதி தவறாத நீதிமானாக செயல்படுவார். அந்த கடவுளாக இருக்கக்கூடிய சிவனுக்கே நல்லது கெட்டதை அந்த சனி பிடிக்கக்கூடிய நேரத்தில் சொல்லுவார். அதனால் சனி நீதி தவறாத நீதிமானாக செயல்படுவார். அப்பேற்பட்ட சனி பகவான் இப்போ சில வேலைகளை செய்ய போவதாகவும், அந்த வேலைகள்லேருந்து தப்பிப்பதற்கு மிதுன ராசிக்காரங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடப்படுது. ஸோ அப்படி குறிப்பிடப்படக்கூடிய அந்த முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதோடு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நீங்களே கண்டிப்பாக எனக்கு இந்தளவுக்கு நீ யூஸ்ஃபுல்லாக தகவல்கள் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாகவும் கர்மக்காரனாகவும் இருக்கக்கூடியவர் சனி பகவான். அவருடைய சனி பயிற்சி டைமில் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்குரிய வழிபாடுகளை மேற்கொள்ளும் என்பது காலங்காலமாகவே சொல்லப்பட்டுருக்கு. சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்ப ராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு பயிற்சியாகி இப்போ இருக்கிறாரு. அதுவும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த கிரக பயிற்சி அங்கு கணக்கிடப்பட்டிருக்கு. இதில் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கிரகத்துக்கும் மிக முக்கிய பங்கு இருக்கிறது என்றாலும், ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியில் எவ்வளவு காலம் சஞ்சரிக்கிறது, அவை தரக்கூடிய தாக்கம் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து தான் அந்த கிரகத்தின் பயிற்சியை மக்கள் அதிகம் கவனிக்கிறாங்க. அந்த வகையில் தான் சனி பகவான் ஒவ்வொரு ராசிலையும் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார். குரு 1 ஆண்டு காலம், ராகு கேது 1.5 ஆண்டு காலம். இந்த மாதிரி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சஞ்சரிக்கும். இதில் நவக்கிரகங்களில் ஒரு கிரகம் ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பவர் யாருக்கு இருக்குன்னா சனிக்கு மட்டும்தான் இருக்குது. அவர் கர்மகாரகன் நீதிமன்றி போன்று செயல்படுவதால் அவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே தனி பவர் தான். அதனால தான் சனி பயிற்சி முக்கியமாக கருதப்படுது. ஸோ ஜோதிடத்தில் நம்பிக்கை இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சனி பயிற்சி கவனித்து உரிய வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறித்து நற்பலன்களை பெறுவதற்கு இந்த வழிபாடுகள் கை கொடுக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அந்த வகையில் தற்போது மே மாதம் 20க்கு மேலே சனி பயிற்சி டைம் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசினரும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகளை தெரிந்து அதை செய்து பயன்பெறணும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் மிதுனம் ராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்டிகுலராக ஸ்ரீரங்கம் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை தரிசனம் செய்து வர வேண்டும். இந்த ஒரு விஷயம் செய்தீங்கன்னா நன்மைகள் கிடைக்கும். ஒருவேளை உங்களால் ஸ்ரீரங்கம் சென்று வழிபாடு செய்ய முடியலன்னா, பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோவில் இருந்ததுன்னா அந்த பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை தரிசனம் செய்து வரணும். அந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா நன்மைகள் பலது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரத்தை மிதுன ராசிக்காரங்க செய்திடுங்க. இதை நீங்கள் செய்தீங்கன்னா மே 20லேருந்து உங்களுக்கான பலன்கள் இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மே 20லேருந்து உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த மாதத்துடைய கடைசியாக கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்.
எனவே விரயங்கள் பயங்கரமாக கூடும். வீடு மாற்றம், இடமாற்றம் இது ரெண்டுமே ஏற்படலாம். அதோடு உங்கள் ராசியிலே குரு சஞ்சரிப்பதால் கவலைப்பட தேவையில்லை. காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். அதுவும் கடமையை செவ்வென செய்தீங்கன்னா வெற்றி காண்பது உறுதியாக இருக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கூட உங்களுக்கு வந்து சேரும். புனித பயணமானது அதிகரிக்கும். 3ல் கேது இருப்பதால் முன்னேற்ற பாதையில் இடையூறுகள் வந்தாலும் அதை சமாளித்து விடுவீங்க. அதனால் பெருசாக நீங்கள் டென்ஷன் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இதில் இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதம் 5ஆம் தேதி வர இன்னைக்கு தான் அந்த 5ஆம் தேதி. இன்னைக்கு மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்றுட்டார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில் சுப செலவு அதிகரிக்கும். குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாகவோ, கடல் தாண்டி சென்று படிப்பது சம்பந்தமாகவோ, கல்யாணம் சம்பந்தமாகவோ இனி எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலாம். ஏன்னா இது சம்பந்தமாக எந்த முயற்சி எடுத்தாலும் அது கைகூடும். புதிய வேலைக்கு ஏற்பாடு செய்த முயற்சியும் பலன் தரும். அதோடு ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும். சமூக சேவையில் ஈடுபட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுடைய கனவு கூட நினைவாகும். அதன் விளைவாக பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அப்படி கிடைச்சா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரியான பலன் இந்த கிரக மாற்றத்தால் உங்களுக்கு இனி கிடைக்க போகுது. இதோடு இனி அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே 20ஆம் தேதிக்கு பிறகு கரெக்டாக 26ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் புதன். அவர் உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பது நல்ல நேரம்தான். உடல்நலம் சீராகும். உள்ளம் உற்சாகத்தோடு இயங்கும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கடன் சுமங்கிறது குறையும். தொழிலில் ஸ்தானாதிபதி குரு உங்கள் ராசியிலே இருப்பதால் தொழில் முன்னேற்றங்கிறது உண்டாகும். உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு தொல்லை தந்த அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க. புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க. அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே உங்களுக்கு அமையும். ஸோ இந்த கிரக மாற்றத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்க. இதெல்லாம் தொடர்ந்து ஃபைனலாக கடக ராசிக்கு சுக்கிரன் வருவார். அங்கே அவர் குருவோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறாரு. இந்த முரண்பாடான கிரக சேர்க்கையின் காரணமாக உங்கள் ராசிக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரும். போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் கிடைக்கும். புனித பயணம் கூட அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். நாட்டுப்பட்டு மிக்கவர்களுடைய நட்பால் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெறும். அதோடு நீண்ட தூர பயணங்கள் பலன் தரும். அதனால் நீண்ட தூர பயணங்கள் தாராளமாக நீங்கள் செல்லலாம். அப்படி சென்றீங்கன்னா நல்லதாகவே எல்லாமே அமையும். உங்கள் ராசிக்கு சனினால் என்ன நடக்கோ அதோடு கிரகங்கள் மற்றது என்ன செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இதற்கேற்ப எச்சரிக்கையாக நடந்து பயன் பெறுங்க. என்ன நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த தாள்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.